அம்மா கரடிக்குழிக்கு எப்படி போற? போகணும். எவ்வளோ தூரம் போகணும்? ஒரு 10 மைல் தூரம் போகணும். 10 மைல் தூரமா? பேசிட்டு வரேன். வேற போய் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. விலங்கல்ல கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதடியால அப்படி கரடிக்குடி தானே? ஊர் எப்படி உங்கள்கிட்ட? ஊரில் என்ன விவசாயம், இந்த தண்ணி வந்தால் தான் விவசாயம். மைக்க இதுகள் ஒன்றும் இல்லை. ஆனத்தொல்லை கூட. ஆனை வருதா இன்னைக்கெல்லாம்? ஆனத்தொல்லை ரொம்ப கூடுதல் ஆனை. அப்போ விவசாயத்துக்கெல்லாம் வருமா இன்னைக்கெல்லாம் ஆனை? பொங்கெல்லாம் வருது தண்ணி தட வயலுக்குள்ளே. ஓ இந்த குழி குழியாகி குழி அதெல்லாம் ஆனை வந்து வெள்ளாமைகளை வந்து போகணும். அப்போ விவசாயம் செய்யவும் கஷ்டமாயிக்குமே? கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். விடிய கண் முடிச்சு வாகனம் கொண்டு போட்டு ஆளுக்கு அந்த கட்டு நடுவா ஆள் நின்று பார்த்து தான் கலைச்சி ஆணைகளை இதாகும். எத்தனை குடும்பங்கள் இருக்கீங்க? குடும்பம் கிட்டத்தட்ட இப்போதைக்கு எல்லாம் 4ஆம் கட்டையில் கொஞ்சம் ஜனம் தான் 110 120 வரைக்கும். அப்படி எங்க முஸ்லீம்ஸ் ஆயிக்கிறாங்க. என்னது இது? இது குப்பைமேனி. குப்பைமேனி என்னத்துக்கு தேடுறீங்க? இது இந்த கடி கை கால் கடிகளுக்கு அரைச்சி பூசினா இதாக போகுமா. சின்ன பிள்ளைக்கு ஒரு இதோன்னா அதுக்காக வேண்டி தேடுறீங்களா? அதுக்கு போனால் பிடிக்கு வாங்கன்னு சொன்னாங்க, அதுதான் தேடுறேன். என்ன செய்றீங்க? விவசாயம் தான். விவசாயம். மழை பெஞ்சிச்சா ராவ்? மழை பரவாயில்ல, கிடக்கு. இது இப்போவா போட்டிக்கிறீங்க? இல்லை எவ்வளோ காலம்? அடிக்கிற எவ்வளோ அடிக்கிறப்ப தண்ணி கட்டுறோம். தண்ணி கட்டுறீங்களா? எவ்வளோ காலம் போகும்? ஒரு 10 நாளில் விளைச்சிடுவோம். அது விளைச்சிடுமா? என்ன 10 நாளில்? 10 நாளில் விதைப்போம். மரம் உழவடிச்சு நெல் போடுவோம். நெல் போட்டு பிறகு மரம் எண்ணெய்க்கு, அதுக்கப்புறம் பயிரழுமை பிறகு இந்த புல்லுக்கு எடுத்த மருந்து அடிப்போம். அதுக்கப்புறம் உரம். எவ்வளோ காலம் போகும்? இனி எல்லாம் 3 மாதம் போகும். 3 மாதம். இங்கே எல்லாரும் விவசாயமா செய்வாங்க? விவசாயம் தான். எல்லாம் விவசாயம் செய்வாங்க. பெருசா தொழிலாளர் 3 ஊர் மரிச்சுக்கட்டி, பாலக்குழி, கரடிக்குழி. மெயின் இடமே விவசாயத்துக்கு. வெள்ளாமை தான். இந்த காலடி எல்லாம் காலடியெல்லாம் ஆனை வந்த இடம் தான். அது வந்து 5 ஆனை வந்து ஆனால் வெட்டிக்கு போகிறதான் காவல் வரும். அங்கே வெட்டி திறந்தாங்கன்னா இங்கே ஆனை வந்துடும். அதாலையும் வரும், இதாலையும் வரும். பல பக்கத்தில் மறிப்பு ஆனைக்குள்ள. என்ன அரிசி போடுவீங்க? இது கீரி நாடு. கீரி நாடு அதுதான் போடுறது. நாலு கிஃப்ட் உண்டு. எடுங்க. கிஃப்ட் உண்டு. வலைக்கும் சலாம். இவ்வளோ போகுது. இதில் என்ன இக்கி? என்ன கோழி போடுறீங்க? என்ன கோழி? முட்டுன்ற கோழியா? எங்க உங்களோட கோழி எல்லாம்? காட்டுங்க பாப்போம் உங்களோட கோழிய. இன்றைக்குதான் கொஞ்சம் மழை இல்லை. எந்த நாளும் டெய்லி மழை பெஞ்சா கஷ்டமே. வாரத்துக்கும் கஷ்டம், போறதுக்கு கஷ்டம். இவங்க ஸ்கூல் போறாங்களா? இது 3ஆம் ஆண்டு. 3ஆம் ஆண்டு. அதுல இருந்து ஸ்கூல் கிட்ட இங்கதான் அந்த பள்ளி இருக்கு. அது கிட்ட. இன்றைக்கு லீவுனாலே ஸ்கூலும் இல்லை. நாளைக்கு தான் ஸ்கூல். நாளைக்கு தான் ஸ்கூல். இல்லை ஒன்றுமா நான் குடிக்கல. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே ஆனை வருமா?
வீட்டுக்கும் வருமா? வீட்டுக்குள்ளுக்கு வராதா இன்னைக்கு? வராது, அதான் நடக்கிறது. தூங்கி போறோம் பின்னுக்கு ஃபுல்லா காடு, ஃபுல்லா காடு. அங்கிட்டு ஒரு ஆள் ரகானி அது அவரை துப்பராக்கல, சும்மா துப்பராக்கி போட்டதால கஷ்டம். வந்து இறங்கியாரு நடுவு எல்லா மரமும் அதெல்லாம் மான முடிச்சதான் இல்லை. இப்போ இந்த அளவு சைஸ்ல வரக்குள்ள அவ்வளோதான் ஆனை உடைச்சிரு. மூணாவது டீப் இந்த மரம் வச்சு இதோட நியாயமே. காய்ச்சின மரம் தான் அதெல்லாம் ஆனை முடிச்சதான். காத்து கடிக்கிட்டு 3 முறை இதுலேருந்து லைட் பிடிச்சி அங்கே போகிறது வர்றது பிடிக்குது. நைட்ல படுக்கிறீங்க. அப்புறம் சுபு தேரம் நிம்மதி இல்லை. ஆனை வந்து ஐயாமா பேசுறீங்க. இங்க எல்லா வீட்டுக்கும் வருமா? எத்தனை மணி ஆகல வரும்? அந்தியா கொலை வரும். ரோட்ல போகல படையெல்லாம் வந்துரும். அப்ப ரோட்ல போகல மஹரிப் படம் நைட் உள்ள மழை டைம் மாதிரி எல்லா டைம் வரை இந்த போல வந்து எவ்வளவு காலம் இங்க இருக்கிற முஸ்லீம்ங்க? நாங்க வந்து இடம்பெயர்ந்து திரும்ப ஊருக்கு வந்த நேரமே நாங்க அங்க வந்து எவ்வளவு காலம் வைக்கும் வந்து இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இங்க இருந்து இடம்பெயர்ந்து போன ஆளுக்காங்க கல்பட்டி கல்பிட்டிக்கு போனாங்கல்ல. அதுக்கு முதல்ல பரம்பரை எங்க அதோட தான் நாங்களும் வெளிக்கிட்டு வந்தது. ஏன்னா பிள்ளைகள் அங்கே ஒரு ஆட்களுக்கு 4 பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் 7 பொம்பளை பிள்ளை. முண்டை அண்டை கூட ஒரு 10-30 தேங்காயை கொடுத்து தான் வீட்டு செலவு போகுது. இவ்வளோ மனுஷி கிண்டி வரட்டும். அப்போ ஒரு இடம் போகல, தண்ணியிலேருந்து விறகுலேருந்து எல்லாம் கொண்டு கொடுத்தா தான் எனக்கு சோறு கிடைக்கிற பற்றி. அப்படியான ஒரு வாழ்க்கையில் நிலைமையில போய் இங்க எல்லாரும் அப்படியா? எல்லாரும் என்ன செய்வாங்க? தொழில் எல்லாரும் வெள்ளாமை செய்யறாங்க. மாடு வச்சு வளர்க்குறது. அநேகம் பேர் வர இல்லம்மா வந்துட்டு எல்லாரும் அங்கங்கே யுத்தத்தை போற வரல எல்லாரும். அப்ப எங்க இருக்கிறாங்க? ஒரு 3 பங்குல 1 பங்கு 2 பங்கு தான் வந்திக்கிறாங்க. மற்ற ஆட்கள்லாம் அங்கேயே இருக்கிறாங்க. வந்து போறாங்க. சரி குழப்பமா? நல்ல ஒரு ஊரு, பசுனான ஒரு ஊரு. அந்த காலத்துல இந்தி சின்ன வயசுல நாங்கெல்லாம் இடம்பெயர்ந்து போனது. இவங்கெல்லாம் சின்ன 3 வயசு பிடிங்க 90ஆம் ஆண்டு எழுந்து போகல போய் கஷ்டப்பட்டு அங்க வீடு கட்டி வாசல் கட்டி பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தோம். புத்தளத்துல தொழில் செஞ்சு அப்படியெல்லாம் சின்ன சின்ன தொழில்களை செஞ்சு தான் பிள்ளைகளை வளர்த்தோம். திரும்பி பூச்சி வெட்ட கூட பாம்பு, தேலு, நட்டுவக்கால் எல்லாம் மழை காலத்துல சரியா கூட வரும். ஆஸ்பத்திரி கிட்டத்துலமா ஒரு ஆட்டாபுரிக்கு போனாலும் பக்கத்துல ஆஸ்பத்திரி. இங்க டவுன் எல்லாம் தூரம் தானே. சிலாத்திர அங்க போகணும், இல்லாட்டி மன்னாருக்கு போகணும். மன்னாரு போகணும். இது புளிய மரமா? புளிய மரம். அதாவது மாமரம். மாமரத்துல நியாயமான காய் கிடக்கு. காய்க்கா மாமரம் காய் கிடக்கு. வாங்க பிலாக்க மரம். முன்ன காட்டிட்டு அங்க காலங்கற்பனை எல்லாம் இல்லாம காட்டுலாம் போக. இது பிலாக்க மரம். இது பிலா மரம். மாமரத்துல காய். என்ன மாமரம்? இது பத்மா மரம். பத்மாங்கவா? விலாட் இல்ல, இது பிளேட் மாதிரி தான். விலாட் மாதிரி தான். விலாட் மாங்கா எல்லா மரம் பல வகைகளும் இங்கேதான். அது கரைச்சலே ஆனையால் ஒன்றும் வைக்கல. உடஞ்சி தரமட்டமாக்கிட்டு போயிடும் எல்லாத்தையும். ஃபுல்லா உடஞ்சி நீங்க எல்லா மரமும் நாட்டிக்கிறாங்க. சில டைம்ல இந்த ஆனை வந்து உடைக்கிறதால எல்லாம் பிரச்சனை. மரம்லாம் வைக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க நாட்டினதா? வந்து நாங்க நாட்டினோம். எல்லாம் நாட்டிக்கிறீங்க. பசங்க தான் செஞ்சுக்கிறீங்க. நமக்கு யாரும் சொல்லி தரக்கூடிய ஒரு நிலைமையில இல்லை. நம்ம 70 வயசு. நான் அப்படி நான் கிடப்பட்டு அல்லாஹ் என்ன வைக்க இல்லை. அப்படி தொழுகையும் முருகை இல்லை. மாஷா அல்லாஹ் நமக்கு ஏதோ அல்லாஹ் தந்த பாக்கியம். நல்லா வைக்கிறீங்க மாஷா அல்லாஹ். எல்லாம் நல்லா வச்சுக்கிறீங்க. மரமையை தானே நம்ம எதிர்பார்க்கணும். என்னத்தை தேடியும் இப்போ நம்ம கிட்ட மரமையை தானே நாம எதிர்பார்க்கணும். இங்க நிறைய மனுஷர் வர மாட்டாங்களா? இப்படிதான் நீங்க வாரவர்கள் தெய்வ செயலா வருவாங்க. நாட்டு ஊர் காரணமா பாக்குறதுக்கு குட்டி நின்றுலாப்பா. இது பாருங்க, குடிக்கணும் குடிக்கணும் இல்ல குடிக்கணுமான கைக்கெல்லாம் கொண்டு ஓடிக்கணும். அங்க நிக்கா ஒரு ஆடாய்க்கு ஒரு ஆடு தான் நிற்கா. அது குட்டியா இருந்தது. மாடு கீழே விட்டா மழை நேரத்துல தண்ணி அது இதுகள் அடிக்கும். அது இதுகள்னு சொல்லி மேடை போட்டு மேடையில்
இங்கே எல்லாருமே நல்ல மனுஷர், நல்லா கவனிப்பாங்க. அதான் நம்ம வேணும் மர நல்ல ஐக்கி உள்ளுக்கு வரி வந்துட்டார். ஒரு ஊருக்கு ஒரு தன்மை, ஒரு ஒரு ஊர் ஒரு ஒரு மாதிரி. இங்கே நல்லா ஐக்கி மனுஷர் நல்லா. நீங்க பார்த்தா வெள்ளங்க எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிறீங்க. தோட்டம் காடு வெட்டி துப்புரவு பண்ணி எல்லாம் செஞ்சு எல்லாம் வயசுன்னு செல்லவே இல்லை. சரி 70 வயசுக்கு இன்னொரு மாசம் இருக்கு. ராஜாப்பரும் கூட அப்படி கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கெல்லாம் வளர்த்தாங்க. இதே ஊர்ல இருந்தாங்க. நீங்க இங்கே பிறந்தீங்க? இதே ஊர்ல அங்க இதை விட அங்க கொஞ்சம் முன்ன நம்ம வாப்பாட வீடு ஒன்று இருக்கு. சாப்பிடுங்கம்மா. உங்களுக்கு கஷ்டம் இல்லை கஷ்டம் இல்லை அவனுக்கு இல்லை கஷ்டம் இல்லை. எங்களுக்கு சந்தோஷம் தான். பழமா நாளை மட்டும் வெட்டலாம். நாளைக்கா வெட்டலாம். வெட்டலாம். கொஞ்சம் மண் அடிக்க தான் செய்யும். மண் அடிக்குதா? இது வாங்கண்ணே எப்படி போதும், எனக்கு போதும். கொஞ்சம் கொஞ்சம் மொத்தங்க எனக்கு நிஜாக்கள் போதும் போதும். கேட்குறீங்க மாப்பிள்ளை பயலுவா மாப்பிள்ளை 2 பேரும் கிட்னி வருத்தவங்களுக்கு அப்போ கிட்னி வருத்தம் வந்ததுக்கு பிறகு ஹார்ட் வருத்தம் கிளினிக் மாதம் கல்வி அதோட அதுக்கு பிறகு காது கேட்குறது நம்ம குறைஞ்சி போச்சு. நல்லா லேசாக்குவேன். ரத்தம் மாற்ற சொல்கிறேன். 15 ரத்தம் மாற்ற போகலை. குளிச மருந்து ரத்தம் எடுத்துக்கொள்வது. அந்த 2 கிட்னியும் கொஞ்சம் சிக்கல் தான். அதாவது நீங்கள் யாழ்ப்பாணம் காசு உள்ளவங்க யாழ்ப்பாணம் கொடுத்து மாற்றுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. யாழ்ப்பாணம் அங்கே எல்லாம் கொண்டு போகிறாங்க. நம்ம தெரியாதான் கொஞ்சம் வசதி குறைஞ்ச ஆட்கள் தான் உள்ள சொன்னாங்க. அதை விட்டு இவங்களுக்கு தனியாக போய் கிடக்கவும் பயம் பயம் அப்படித்தான். மாஷா யாருக்கு ருசி கேட்டீங்க? நான் அதைத்தான் நினைக்கிறேன். ரெண்டு சாப்பிட்டு போடா என்னம்மா? இல்ல சாப்பிடலாம், போகணுமே. இப்ப மலைக்கு முன்னு போய்த்துட்டா லேசு போய்த்துட்டு வரேன். இப்போ ஜசாக்கல்ல போய்த்துட்டு வரேன். நல்லா இருங்க, போய்த்துட்டு வரேன். பீச்சுக்கு தானே போயிடுமா? பீச்சுக்கு இதால போயிட்டு இங்கால போங்க. இங்கிட்டு நேராக போகலாம். கொஞ்சம் தண்ணி தான் கிடைக்கும், மாற்றி மாற்றி போங்க. இந்த ஆகில அந்த மூளையால போங்க. நேராக போயிடாமல் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் பக்கத்தில். என்ன செய்ய போறீங்க தம்பி? என்ன செய்ய போறீங்க? மீன் பிடிக்க போறீங்களா? ஸ்கூல் போற? எத்தனாவது படிக்கிறீங்க? 9. என்ன செய்ய போறீங்க? அங்கே மீனுக்கரை. மீன் சாப்பாடா? என்னது இது? இது புழு. புழுவா இது? என்ன புழு? கடல்ல வர புழுவா?
மீன் வருமா? பாப் உங்களோட வீடு இங்கே பக்கத்துலையா? அப்போ தூரம் போகணுமா? என்ன இன்னைக்கு? சங்குமுள். இது என்னது? சங்குமுள். சங்கு முல்லா? அப்போ இதெல்லாம் இது சிப்பி. சிப்பி. இது இது என்ன? இது பசங்க இருக்கே. கடற்கல். இதான் கடல் கல்ன்றது. வேறு இதெல்லாம் அது சங்கு. சங்கு. பாறை சங்கு. பாறை சங்கா? இதெல்லாம் சங்கா? அது சிப்பி. இதெல்லாம் சங்கு முள். வேற என்னைக்கு இதில்? இது என்னது? அது கடல் சங்கு. கடல் சங்கு. இது அது கடல் இது மரம். கடல் மரம். நீங்கள் எதனாலும் பீச்சு வருவீங்களா? இது இருக்க வரும். இருக்க வருவீங்களா? அது இதெல்லாம் இது கடல் பூச்சி அடிச்சு. இதெல்லாம் கடல் பூச்சா? இல்லை இது பூச்சி. இது சிலந்தி மாதிரி உள்ள வீட்டு வந்து கோலம் போட்டு உள்ள வீடு. இது மாதிரி கோலம் போட்டுட்டு உள்ளே போய்த்துடுமா? இப்படியா கோலம் போடணும்? ஒன்று ரெண்டு ஒரு ஷேப்புக்கு போடணும். அது இருமுறை இதுக்கெல்லாம் போடும். திரும்புற ஷேப்பு போடணும். போட்டுட்டு உள்ளே போய்த்துடும். ஃபுல்லாதா? இது கடிக்காதா? கடிக்குமா? விஷம் முள்ளு. விஷமா?